ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சாகாதவனே சன்மார்க்கி, சாகாத இன்பமே சன்மார்க்க இன்பம். சபையோர்களுக்கு வணக்கம். சன்மார்க்க அன்பர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் சாதனை படைக்கும் விவரங்கள், சத்து விசார விளைவுகள், சாதகர்கள் அனைவர்களுக்கும் சார்ந்த விஷயங்களை சாதகமாக்கிக் கொள்ளுதல் வேண்டும். ஏதோ சொல்லிட்டு போறான், எங்கிருந்தோ வந்திருக்கின்றான், ஏதோ மேடையில் படியெல்லாம் அமர்ந்து மேடை பேச வேண்டும் என்று பேசுகின்றான் என்று எண்ணாதீர்கள். தயவு கூர்ந்து தங்கள் மனதையெல்லாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் என்று நீங்கள் 3 தடவை இந்த அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை அடியவன் சொல்லிக் கொடுக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த லயம், லயம், ஆளானவன் தன்னுள் இருக்கக்கூடிய ஆன்மாவை கண்டு லயிப்பது, தன்னுள் இருக்கக்கூடிய அற்பெருஞ்சோதி ஒளியை கண்டு லயிப்பது ஆலயம். புறத்தில் உள்ள ஆலயம் என்பது வேறு, இந்த மனிதனே ஆலயம் என்பது அருட்பெருஞ்சோதியின் முதல் கட்டளை. சபையென துன்மன தான் அமர்ந்து அமைக்க அபயமளித்ததோர் அருட்பெருஞ்சோதி. நீங்கள் எல்லோரும் அந்த மகாமந்திரத்தை அடியவன் அந்த ராகமாக சொல்லுவேன், நீங்களும் அது மாதிரி சொல்லுங்க. கடைசியாக அருட்பெருஞ்சோதி அபயம் என்று சொல்லுவேன், அதையும் கேட்டு சொல்லிடுங்க. உங்களுடைய மனதில் புறப்பற்றுகள் அனைத்தும் நீங்கி அகப்பற்று அருட்பெருஞ்சோதி பற்றென பற்றி கொண்டு நீங்கள் பேரின்பம் அடைவீர்கள். இது சத்தியம். எந்த ஒரு நிலையிலையும் மற்ற சிறு தெய்வங்களாயினும் வேற எந்த தெய்வங்களாயினும் யாரா இருந்தாலும் சீக்கிரம் சத்தியம் செய்து விடுவார்கள். ஆனா அந்த கதி மட்டும் அருட்பெருஞ்சோதி ராமலிங்க பெருமானிடம் நடக்காது. ராமலிங்க பெருமான் சத்திய ஜோதி, சத்தியமே ஜெயம், சத்திய வாழ்வு, சுத்த சன்மார்க்க சுயஞ்சோதியாக இருந்து அருட்பெருஞ்சோதியாக மாறிய என் அருட்பெருஞ்சோதி. அதனாலே அதன் மீது சத்தியம் பண்ணுவது மிகவும் கடினமான ஒன்று. அடியவன் சத்தியம் செய்து சொல்லுகின்றேனே, ஆனால் அதை பறிந்து உள் உணர்ந்தேன், அதை பருகினேன். படித்தும் படிக்காமலும் அந்த பண்போடு நடந்து வருகின்றேன். சொல்லும் செயலும் ஒன்றாக உள்ளது. நீங்கள் எல்லோரும் ஏதோ சொற்பொழிவு செய்கின்றார்கள் என்கிற எண்ணத்தில் இல்லாது உங்களுடைய மனதில் எழக்கூடிய எண்ணங்களை நீங்க கேள்வி கேட்க வேண்டும். அதுதான் சத்திய விசாரம். உங்களுடைய மனசுல என்ன கேள்வி இருக்கோ, ஐயா இதுக்கு என்ன சமாச்சாரம், இப்படி சொன்னீங்களே அதுக்கு என்ன மாற்று, இது சொல்லலாமா, இது எப்படி என்கிற கேள்விகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்று அடியவன் ஆசைப்படுகின்றேன். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. அதை உலகளவில் பசித்திரு என்றால் அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு வெற்றிடம், இப்படி வைத்துக்க சொல்லுவார்கள். அதானே ஐயா, அதானே சொல்லுவார்கள். ஆனால் அது புறத்தே உள்ளவர்களுக்கு,
அகத்தில் வாழ்பவர்களுக்கு அந்த பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்பது வேறு. பசித்திரு எந்த நேரமும் அருள் பசி. அருட்பெருஞ்சோதியை நான் அடையணும், நான் சாகக்கூடாது, பெருமானே அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற ஒரு நிலையை சொல்லி இருக்கின்றார்களே. இப்பிறவி தப்பினால் எப்பிறவியோ, இந்த பிறவிய யான் கீழே விட்டுடாம, என்ன 4 பேர் என்னை தூக்காம, என்னை கேவலப்படுத்தாம, என்னை அருட்ஜோதி எனக்கு செலுத்தி எனக்கு அவையும் செய்திடுதல் வேண்டும் என்று எந்த நேரமும் அருட்பசியில இருக்கிறது. அந்த அருள்பசியில இருக்கும் பொழுது அது அகத்துக்கே உரியது. அகத்தினுள் அருட்பெருஞ்சோதியை எண்ணி 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 இன்புறுவது தனித்திரு. நாம ஒரு அறையில போய் தனியா உட்கார்ந்துக்கிட்டு யோகம் செய்வதும் தியானம் பண்ணுவதும், மற்றவர்கள் யார் இருந்தாலும் அவர் தியானத்தில் இருக்கார், இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்புறதும், எந்த நேரத்திலையும் குடும்பத்தை விட்டு மனைவி மக்களை ஒதுக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு உள்ள உட்கார்ந்துருக்கிறதும், இவைகளெல்லாம் அல்லேல். தனித்திரு என்றால் எல்லோரோடும் இருக்கணும், எல்லா வாழ்க்கையும் தன் வாழ்க்கையா வாழணும், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வமாக வாழ்தல் வேண்டும். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே குழந்தை, மனைவி, மக்கள் எல்லோருடனும் இன்புற்று வாழணும். அப்படி வாழ்ந்து கொண்டே தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வது, புறத்தில் அல்ல அகத்தில், மனதிற்குள் கற்பனை கிடந்த கருணைமா நிதியே. அந்த மனதிற்குள்ள முத்தனின் மனம் எங்கே இருக்கும்? முத்தனின் மனம் எங்கே இருக்கும்? முத்தனின் மனம் எங்கே? மோனத்தில் இருக்கும். நீங்களும் என் கூட சொன்னீங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். என்னை பிறவன் என்று என்னை பிரித்து விடாதீர்கள் தயவு கூர்ந்து. ஏன்னா அடியவன் எங்கே சொற்பொழிவு பண்ணினாலும் சன்மானம் வாங்குவதில்லை, எங்கேயும் தண்ணி குடிப்பதில்லை, எங்கேயும் சாப்பிட்றதில்லை, குளிப்பது இல்லை. என்ன பண்றது? இதெல்லாம் இப்போ தற்காலமாக பணம், காசு இவைகளெல்லாம் தொடுவதில்லை, அவைகளெல்லாம் தொடுவதில்லை. இப்படி வாழ்வது சாத்தியமாகுமா? அடிவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் செய்வனை எல்லாம் தான் செய்து எமக்கே வான்பதம் அளிக்க வாய்த்த நல்ல நட்பாக எனக்கு அருட்பெருஞ்சோதியர் என் அகத்தும் புறத்தும் அமர்ந்து அருட்ஜோதி செலுத்துகின்றார். இது சத்தியம். அதனாலதான் என்னால காசு பணத்தை தொடாம இருக்க முடியுது. அடியவன் ஒரு மிகப்பெரிய நகைக்கடை வச்சு நடத்திட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் தொடர்வதில்லை. அப்போ வீட்டில் தான் இருக்கிறேன், குடும்பத்தில் தான் இருக்கிறேன், தனித்து இருக்கின்றேன். தனியாக ரூமுக்குள்ள போய் அல்ல, என் மனமானது அருட்பெருஞ்சோதியே எண்ணிக்கொண்டு அந்த மனம் மட்டும் அருட்பெருஞ்சோதிய கண்ணென காக்கும் கருணை நற்றாயாக அவர்களை எண்ணி 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 ஏங்கிக் கொண்டு இருப்பது. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணிருக்க வேண்டும். அந்த எண்ணம் விழித்திரு. விழித்திரு என்றால் பள்ளிக்கூடம் போகாமலும், வேலைக்கு போகாமலும், மனைவி மக்களை பார்க்காமலும், விடியற் காலம் 3 மணியிலிருந்து காலையில் 10 மணி வரை விழிச்சிட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணுவது அல்ல. இரவு 12 மணி வரையிலும் 1 மணி வரையிலும் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு எனக்கு கண்ணெல்லாம் எரியுது, நான் என்ன செய்வேன் என்பது அல்ல. அந்த விழிப்பெல்லாம் விழிப்பு அல்ல. இந்த அருட்பெருஞ்சோதி இந்த ஞான ஒளியை நமக்கு தந்திடுவார்கள். அதாவது சாதாரண மனிதன் பல தெய்வங்களை
சிந்தை செய்தாலும் செப்பினாலும் அதற்கு வரையறுக்கப்பட்ட அருள்தான் கிடைக்கும். ஆனால் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்கிற மகா மந்திரத்தை சாதாரண பெண்களாயினும் ஆண்களாயினும் ஏழையாயினும் பணக்காரர்களாயினும் சின்னவர்களாயினும் பெரியவர்களாயினும் அதை பள்ளிக்கூடம் போகும் பொழுதும் வண்டியில் போகும் பொழுதும் பஸ்ஸில் 1 மணி நேரம் ஆகும் தாம்பரத்துக்கு போகிறதுக்கு, அந்த நேரத்தை வீண்கழிக்காம அரட்டை செய்யாம மனசுக்குள்ளேயே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்கிற மகா மந்திரத்தை ஓட விடுவது, நான் புரளாது சொல்லிக்கொண்டே இருப்பது. அப்படி நான் புரளாது சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது அதை கேட்டு 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 இன்புற்ற ஆன்மா அதுவே சொல்ல ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேரு தாங்க சதங்கநாதம்னு பேரு, சதங்கை ஒளின்னு பேரு. நடராஜருடைய சதங்க ஒளி கேட்குது என் காதுலேம்பாங்க, அது அல்ல, இந்த இதுதான். அதாவது இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு பிடித்தமான பாடல் இருக்கும், ஏதோ ஒரு சினிமா பாடல், அந்த பாடலை நீங்க மனமுருகி அதை ரொம்ப ஆனந்தமா ஏற்றிருந்திருப்பீங்க. அப்போ நீங்க வேலை பார்க்கும் பொழுதோ சும்மா உட்கார்ந்து இருக்கும் பொழுதோ ஏதோ ஒரு நேரத்தில் அந்த பாடல் உங்க காதுல விடும். அந்த அனுபவம் உண்டுங்களா? அந்த அனுபவத்தை தான் அருட்பெருஞ்சோதி அனுபவமாக பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ளுதல் வேண்டும். அப்படி அருட்பெருஞ்சோதியை நாம சொல்ல 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த சிறு துகள்களால் செய்யப்பட்ட இந்த உடல் வேதியியல் மாற்றம் பெறும். தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே, அந்த ஒளி மாற்றம் வந்துடும். மற்ற மந்திரங்கள் போல அல்ல. அடியவனு சொன்னேன், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என்று விடியற் காலம் பூராவும் பூபால ராகத்தில் பாடிக்கொண்டு இருப்பேன். ஆனால் யான் பெற்ற இன்பம் எதுவும் இல்லை, என்னை கடைத்தேற்றவில்லை. அம்மந்திரமானது என்னை கடைத்தேற்றவில்லை. எந்த நேரமும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொன்னேன். அதனால எனக்கு சிந்தை கழிக்க கண்டு சிவானந்தம் அது உண்டு கொண்டிருக்கின்றேன். என் சிந்தையெல்லாம் அருட்பெருஞ்சோதி மயமாக மாறிற்று. அதனாலே தலையமுதம் என்னுடைய உண்ணாவில் இருந்து ஒரு விதமான எச்சல் சுரக்கும். அது புறத்தில் எச்சல்னு சொல்றது, சன்மார்க்கத்தில் அக அமுதம்னு சொல்றது. அந்த அக அமுதம் எனக்கு உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிடும். அப்போது எனக்கு பசி இருக்காது, அடியவனுக்கு சாப்பாடு வேண்டியதில்லை. தஞ்சாவூர்ல 500 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு ஏசி கோச்சில் ஏறி உட்கார்ந்தேன்னா மெட்ராஸ் வர்ற வரையிலும் எந்த தண்ணியோ எந்த சாப்பாடோ எந்த நொறுக்கு தண்ணியோ சாப்பிட மாட்டேன். ஏன்னா அது புறவினத்தார்கள் செய்தது என்பதனாலே அதெல்லாம் சாப்பிடுவது இல்லை. அப்போ இந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகா மந்திரத்தை நீங்க உச்சரிக்க 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 இந்த உடலெல்லாம் ஒளிநெறி பெற்றுடும். அப்படி பெறும் பொழுது அங்கேதான் விழித்திருக்க வேண்டும். நீங்க எந்தெந்த வகையில விழித்திருப்பது? கண்கள் மூலமாக விழித்திருப்பது. ஏன்னா ஐயா சொல்லியிருக்காங்க, சிறு ஒளி வரும், அதை கண்டு பல்லு இழிச்சிடாத. அந்த ஒளி வரும், அந்த ஒளியை கண்டு தான் இன்புட்டு அதை மென்மேலும் எனக்கு நல்ல கதியை கொடு, என்னை இன்னும் நற்கதிக்கு ஆளாக்குங்க, அருட்பெருஞ்சோதி அபயம் அப்படின்னு சொல்லி அதை ஆட்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். பிறகு அந்த ஒளி அலைகள்னால நம் உடல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அங்கே விழித்திருத்தல் வேண்டும்.
திடீரென்று இந்த உடம்புல கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. இப்படி திரும்பினா இந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்டார்ச் லைட்ல அடிக்கிற ஒளி மாதிரி வருது. ஒரு கண்ணாடியில போய் உட்கார்ந்தா ஏதோ ஒரு ஒளி மாதிரி தெரியுது. இவைகள் எல்லாம் என்ன என்று அருட்பெருஞ்சோதி நிலையில இருந்து விழிப்புணர்வோடு செயல்படுத்திக் கொண்டிருத்தல் வேண்டும். அந்த விழிப்பு அப்போ பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, இந்த பேரின்பம் தாங்களை தான் பெற வேண்டும். அப்புறம் வெள்ளைச்சாத்து, இங்கே சிவனடியார்கள், முகமதியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்ற மாறுபட்ட நிலை இங்கே கிடையாது. நாமெல்லாம் இங்கே அறிவு சம்பந்தமா தெரிந்து கொள்ள வேண்டியவைகளை தெரிந்து கொள்வதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். நாம சாகாத நிலையை அடையணும். இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து பாடுனாங்க, இவர்களெல்லாம் நாளைக்கு ஒரு பெரிய நிலையில இருக்கணும், ஒரு நல்லவர்கள் ஆட்சியில் இருக்கணும், ஒரு நல்லவர்கள் ஒரு பெரிய அதிகாரியா இருக்கணும், ஒரு நல்ல மனிதர்கள், இச்சை இல்லாத மனிதர்கள் ஒரு பெரிய அதிகாரியா இருக்காங்க. அங்க போய் சாதாரணமா நம்ம போய் நிக்கிறோம். என்னமா இருக்கும்? ஏப்பா நீ அவரை வர சொல்லிங்க, உனக்கு என்னையா வேணும், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐயா நான் என்னத்துக்காக வந்திருக்கேன், என் பிள்ளைக்காக கையெழுத்து வாங்க வந்திருக்கேன், இந்த கையெழுத்து காசு. ஐயோ போ. அப்போ அந்த நல்லவனை மறக்க முடியுமா? மறக்கவே முடியாது. அது போன்ற நல்லவர்கள் ஆட்சியிலும் இருக்கணும், அதிகாரத்திலும் இருக்கணும், புறத்திலும் இருக்கணும், அகத்திலும் இருத்தல் வேண்டும். அது போன்ற நல்லவர்களை நடுங்க செய்தல் ஆகாது. நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நட்டாட்டில் கையை நழுவ விட்டேனோ, கோள்வல சொல்லி குடிகெடுத்தேனோ, தருமம் பாராது தண்டம் செய்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ, நான் என்ன பாவம் செய்தேனோ என்று தன்னுடைய சிறுமையை சிந்திக்கணும். இதுல வெள்ளைச்சாத்து என்றால் சிவனடியார்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கலாம், இல்லை தெரிஞ்சது தெரியல, சாதாரணமா தெய்வ வழிபாட்டில் உள்ளவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்கலாம். ஆனா அவர்கள் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆனந்தமா இருக்கும், இன்னும் நிறைய பேசுவதற்கு இன்பமா இருக்கும். சிவன் கோவில்கள்ல திருவாதிரைன்னு ஒரு நாள் வரும், தெரியுமா? அம்மா தெரியுமா உங்களுக்கெல்லாம்? திருவாதிரை திருவாதிரை தெரியுமா? அந்த திருவாதிரை என்று முதல் நாள் இரவு அந்த நடராஜரை கழுவி அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த நடராஜருக்கு பியூர் வெள்ளை துணி, இந்த மாதிரி வெள்ளை துணி மட்டும் சாத்தி அதை வீதி விழா கொண்டாடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். அதற்கு எது காரணம் தெரியுங்களா? தெரியாது. யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆமா, அதை சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நாம அப்படி கஷ்டப்பட வேண்டியது இல்லை. அந்த வெள்ளை சாத்துங்கிற காரணத்தின் என்னன்னா, அதுக்கு பூக்கள் சூட்டுவது அல்ல. இன்னைக்கு அந்த வெள்ளை துணியை மட்டும் சாத்தி இந்த நடராஜரை வீதி விழா கொண்டாடுவது. அதற்கு என்ன காரணம் என்றால், அகவல்ல வரும், உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கணலே. நீங்க அகவல் படிச்சிருப்பீங்களா? அகவல் படிச்சவங்களுக்கு ஈஸியா புரியும். ஐயா, உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கணலே. அந்த மெய் அருட்கணல், அந்த மெய் அருட்கணலானது நம் உள்ளே அந்த ஆன்மாவானது அந்த வெள்ளொளியாகத்தான் இருக்கின்றது. ஜோதியுள் 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 ஜோதி சுத்த சிவ ஜோதியுள் 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 ஜோதி. ஒரு சுடரை ஏற்றி வச்சு நீங்க கிட்ட நின்று பாத்தீங்கன்னா
நீங்க படிச்சிருப்பீங்க, சோபையா தெரியும், அடுத்தது ஒரு நெருக்கமான ஒளி தெரியும், அப்புறம் பரந்த வெளியா தெரியும். அதுல அந்த உள்ளொளிய அந்த வெள்ளை ஒளி தான் இந்த நடராஜர் என்று ஐயா குறிப்பிடுகின்றார்கள். நம்மளுடைய தலையில உச்சிக்கும் கீழேயும் 2 கண்புருவ பூட்டுக்கும் நடுவேயும் உண்ணாவுக்கு மேலேயும் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஒளியைத்தான் ஐயா மெய் அருட்கணல், அந்த வெள்ளொளியாக இருக்கின்றதை தான் நடராஜர்னு சொல்லி ஐயா சொல்றாங்க. நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க அதெல்லாம். அத புறத்துல அந்த நடராஜருக்கு வெள்ளை சாத்தை ஏற்படுத்தி அதை வெள்ளைக்கு கொண்டாடுறது. அப்ப யாராவது கேட்கணும்ல, இது என்ன அந்த சாமிக்கு வெறும் துணியை மட்டும் போத்தி கொண்டு போறான், ஒரு மாலை கூட இல்லை, என்ன அலங்காரமா கொண்டுட்டு போகலாம், இல்ல நடராஜர் ஏழையா என்பதை கேட்கலாம். அதை கேட்பதற்கு பயம். ஏன்னா தெய்வ குத்தம் ஏற்பட்டு போயிடும், தெய்வத்தை போய் அதையும் இதையும் கேட்டோம்னா குற்றம் ஏற்பட்டு போயிடும் என்கிற ஒரு காரணத்தினால அதை கேட்க மாட்டார்கள். அதை தூக்கி செல்லும் மக்களுக்கும் எதுவும் தெரியாது. அதுல அபிஷேக ஆராதனை செய்து வருகின்ற அந்த குருக்களாவுங்க அவர்களுக்கும் தெரியாது. ஏனெனில் அதில் பரிந்து உள் உணர்தல் வேண்டும். எவ்வளவு அர்ச்சகர்களாக இருந்தாலும், வேத விற்பனர்களாக இருந்தாலும் மழை வர வைக்க முடியுதா? முடியலையே. எவ்வளவோ வேள்விகள் எல்லாம் செய்தார்கள் ஜெயலலிதா அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுது. அந்த வேள்விகளை பிழைக்க வச்சுதா? இல்லையே. காரணம் என்ன? வேள்வி செய்பவர்கள் முதல்ல உற்ற நிலையில் இருக்க வேண்டும். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். ஐயா வேற எதையுமே கேட்கல, எனக்கு அந்த ஒருமையோட இருக்கிறவனுடைய உறவு மட்டும் எனக்கு வேணும் பெருமானே என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆசைப்படுகின்றார். அந்த ஒருமையில் இருந்தாதான் மழை வரும், அப்படி இல்லாவிடில் மழை வராது. அப்படி இருப்பவர்கள் கோவில்களில் அர்ச்சகராக இருந்த என்ன, பூசகர்களாக இருந்த என்ன, அவர்கள் வேதம் ஓதினால் என்ன, எதுவுமே ஒன்றும் ஆகாது. ஏற்கனவே சில காலங்களுக்கு முன்னாடி எல்லாம் கோவில்களில் ஒரு வயசானவர்களோ இது மாதிரி இருப்பாங்க. அவர்கள் கையால் போய் கொஞ்சம் விபூதி வாங்கினா ஏதோ ஓரளவு நடக்கும். ஏன்னா அவர்கள் குடியமானவர்னு கொஞ்சம் 95% நன்னறியில் நடந்தவர்கள். இப்போது நன்னறியில் நடக்கிறது இல்லைங்க. அதனால அந்த ஒருமையும் அவர்களிடம் இல்லை. இச்சை இல்லாதவன் இட்டமலம். அந்த ஆசை இல்லாதவர்கள் யாரு இருக்கின்றார்களோ அவர்கள் கையினாலே கொஞ்சம் விபூதி எடுத்து நெத்தில பூசினா பேரின்பம் ஏற்படும், நல்லது ஏற்படும். அப்ப அவர்களுக்கு வெள்ளொளினா என்னன்னு தெரியும், நடராஜருக்கு வெள்ளை சாத்தன்னா என்னன்னு தெரியும். இதுவரையிலும் யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படியெல்லாம் இருக்க இந்த வைரமுத்து ஐயா கோயம்புத்தூர்ல பேசியிருக்கார் வெள்ளொளியை பத்தி. அந்த வெள்ளொளியை பத்தி மறுநாள் காலையில பேப்பர் வரல வரும்னு சொன்னாங்க. ஓடோடி போய் அந்த வெள்ளொளி அதனுடைய நிகழ்வு சரி இவரும் பறிந்து உள் உணர்ந்து பெருமாள் நிலையில போயிருப்பாரு போல இருக்கு அப்படின்னு அதை போய் எடுத்து பார்த்தா அது பைசாவுக்கு பிரயோஜனப்படலை. அப்போ வெள்ளொளி அந்த வெள்ளை வெளிச்சம் அப்படின்னா அதுல 2 வார்த்தையை குத்தி அப்படி கிளப்பி விட்டுறணும். அப்பதான் நமக்கும் இன்பமா இருக்கும். அடாடா 5000 பேர் 6000 பேர் சேர்ந்திருக்காங்க ஐயா அந்த கூட்டத்துல. அப்ப எவ்வளவு பேர் எவ்வளவு இன்பத்தை அடைவதற்காக வந்திருக்கிறாங்க. இப்ப நீங்களெல்லாம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல ஆனந்தமா இருக்கலாம்ல. இன்னைக்கு இந்த சத்து விசாரம் செய்வாங்க, ஏதோ நம்ம காதால கேட்கலாம் இன்புறலாம் தானே வந்திருக்கீங்க. அதற்கு தகுந்த ஒரு செய்திகளை சொல்ல வேண்டாமா? எனவே அனுபவம் நிறைந்த சொற்களை பேசுதல் வேண்டும். தான் பெற்ற இன்பத்தையும் தான் பெற்ற அனுபவத்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதுதான்
ஞான நிலையை அடைய முடியும். ஞான சரியில ஞான வடிவம் பெறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஞான சரியில ஒரு வேர்டு வரும். படிச்சிருக்கீங்களா? ஞான வடிவம் பெறலாம் சொல்லி ஒரு வேர்டு வரும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞான உடல். 6 திருமுறைகளையும் ஏட்டில் வடிக்கப்பட்ட திருமுறைகள். அதிலேயே அது எழுதாத ஏடகத்தே உள்ளது. எழுதிய ஏட்டை படிச்சுட்டு எல்லாரும் அதை திரித்து கூறுவதும் அது மாறுபட்ட நிலையில கூறுவதும் தெரியாமல் கூறுவதும் இருக்காங்க. ஆனால் அதை பரிந்து உள் உணர்ந்து சொல்ல வேண்டும். இது எழுதாத ஏடகம். அப்ப எழுதாத ஏட்டை எப்படி படிப்பது? இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தன்னுள்ளே கொண்டு வந்து தானே தானாகி எல்லாம் தானாகி அருட்பெருஞ்சோதி இன்பத்தை அடைய வேண்டும் என்கிற முழு மூச்சோட யார் யார் இருக்கின்றாங்களோ அவர்களுக்கு புரியும் அந்த வேர்டு. எழுதாத ஏடகம். எழுதிய ஏட்டை படிச்சே முற்று பெற முடியல, இன்னும் எழுதாத ஏட்டை எப்படி படிக்கிறது? இவன் எதையோ சொல்றானே என்று எண்ண வேண்டாம். நீங்க வேணா அதற்கு கேள்விகளை கேளுங்க, அடியவன் பதில் சொல்றேன். தயவு கூர்ந்து அமைதியா இருக்காதீங்க. அதாவது சூட்சும உடல், பிரணவ உடல், ஞான உடல். அதானே எழுதியிருக்காங்க ஐயா. ஐயா பாடகர் ஐயா, உங்களை தான் கேட்கிறேன். அதானே எழுதியிருக்காங்க. 3 உடல், சூட்சும உடல், பிரணவ உடல், ஞான உடல் எழுதியிருக்காரு ஐயா. அதற்கு என்னென்ன இன்னொரு உடல் இருக்குங்க, அது அவர் எழுதல. ஏன்னா இதையே இவன் யாரும் ஒன்றும் ஒருத்தரும் வரல, ஒருத்தரும் தேரிலர் வணக்கம் அப்படின்னு சொல்றாரு. இது ஞான உடலுங்க. ஞான வடிவம் பெறலாம். அமுத உடல்னு சொல்றது. அது அந்த அமுத உடல்னா அது எப்படி இருக்கும்? அந்த அமுத உடலானது எப்படி இருக்கும் என்பதை கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த அமுத உடலானது நீங்க யார் யார் நான் சாக வேண்டாம், யார் யார் என் பொண்ணு நல்லா இருக்கணும், யார் யார் என் மருமகன் நல்லா இருக்கணும், யார் யார் என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும், யார் யார் நான் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் எல்லாம் விடியற்கான 3 to 4:30 வீட்டில் இருந்த இடத்திலேயே எங்கெங்கு இருந்துயிர் ஏது ஏது வேண்டினும் அங்கங்கு இருந்தருள் அருட்பெருஞ்சோதி என்ற அருட்பெருஞ்சோதி வாக்கின்படி இருந்த இடத்திலேயே ஒரு விளக்கு ஏற்றி வைப்பது, ஒரு ஸ்டூல்ல கைகள் 2ஐயும் வச்சுக்கிறது, முதுவை நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்வது, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்கிற மகா மந்திரத்தை சொல்லுவது. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆழ்ந்த இன்பம் ஏற்படும். என்ன, விடியற்காலம் அல்லவா, அந்த ஓசோன் என்கிற ஒரு அலைகள், அந்த அமுத காற்று, அந்த அமுத வடிவம், அமுத உடல். அருட்பெருஞ்சோதி ஐயா என்ன சொல்றாரு? நான் எல்லா உடல்களிலும் புகுந்து கொள்வேன் அப்படின்னு இருக்காங்க. நீங்களெல்லாம் அறிவீர்கள். அதை எப்படி புகுந்து கொள்வது? அந்த விடியற்கான 3 to 4:30 அந்த தியானத்தில் இருக்கும் பொழுது அந்த அமுத அலைகளாக காமலிங்க பெருமான் அகத்தும் புறத்தும் அமர்ந்து அருட்ஜோதி செலுத்திக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் நாமளும் ஒரு முடுக்கலை கிடந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொல்வோமே. ஆனால் அந்த அலைகள், அந்த அமுத அலைகள் நம்மளுடைய சுவாசத்தின் வழியாகவும் வாய் வழியாகவும் கண்கள் வழியாகவும் நம்ம உடலுக்குள்ளே புகுந்து கொள்ளும் அமுத உடல், அமுத அலை. வாழ்க வளமுடன்ல சொல்லுவாங்க வான்காந்த அலைகள்பாங்க. அது மாதிரி இது ஒரு அலை, அமுத அலை, அமுத உடல், அருட்பெருஞ்சோதி உடல்.
மனிதனாக பிறந்தவன் இறக்கக்கூடாது, இறக்கிறது தான் அவங்களுக்கு கேவலம், இறக்கிறது தான் அவங்களுக்கு தண்டனை, இறந்து போவது தான் அவர்களுக்கு நரகம். அப்படி கூடாது. மனிதனாக பிறந்த பிறப்பு எதுக்கு? மீண்டும் பிறவாமையும் இறவாமையும் இந்த உடலோட அருட்பெருஞ்சோதியை அடையணும். இந்த உடல் இல்லாத போனா அருட்பெருஞ்சோதியை அடைய முடியாது. எவ்வளவோ அதிக பெரிய பெரிய ஞானிகள்லாம் வனத்திலும் மற்ற இடங்கள்ல எல்லாம் போய் தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நான் அருட்பெருஞ்சோதியை அடைஞ்சிட்டேன், நான் அருட்பெருஞ்சோதியை அடைஞ்சிட்டேன், நீ முரசறிஞ்சி சொல்லு, நான் அருட்பெருஞ்சோதியை அடைஞ்சிட்டேன், நீ எழுதி எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு எந்த ஞானிகளும் இதுவரையிலும் சொல்லலைங்க. ராமலிங்க பெருமான் மட்டும்தான் அருட்ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு, மறுச்சார்பு தீர்ந்தேன் என்று அறையப்பா முரசு, மரணம் தவிர்ந்தேன் என்று அறையப்பா முரசு என்று முரசறைந்தார்கள். அது சம்பந்தமா உங்களுடைய சந்தேக கேள்வி இருந்தா நீங்க கேளுங்க. அது எப்படி ஜோதியானவர் எப்படி எழுத முடியும் இந்த வாக்கியத்தை? அந்த சந்தேகம் எழுதா? ஜோதியானவர் எப்படி இந்த வாக்கியத்தை எழுத முடியும்? அவர் உயிரோட உடம்போட இருந்தா தானே. அருட்ஜோதி ஆணையன் என்று அறையப்பா முரசு. அப்ப வந்து அது எப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். அது எப்படின்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ராமலிங்க பெருமான் இருந்த இடத்தில் கொண்டே, தாம் எங்கே இருந்தாரோ அந்த இடத்தில் இருந்து கொண்டே, இந்த உடம்பில் இருந்து கொண்டே சகல நிலைகளையும் கற்றறிந்து அருட்பெருஞ்சோதியாக தானே உருவகம் கொண்டு அந்த நிலையை அடைந்து எல்லா நிலைகளும் தானாகி அருட்பெருஞ்சோதி ராமலிங்க பெருமான் பல நிலைகளையும் கண்டு உணர்ந்தவர்கள். அப்போ இந்த ஐயா எல்லாரும் பார்க்கும்படி ஒரு மனிதனாக தோற்றமளிக்கின்றார். ஆனால் அவர் அருட்பெருஞ்சோதியாக இருக்கின்றார். எந்த நேரத்திலையும் அவர் வந்து ஜோதிமயமா இருக்காங்க. அதற்காகத்தான் ஐயா மேட்டுக்குப்பத்தில் போய் அந்த கதவை சாத்தி நீ வெளியே பூட்டிவிடு அப்படின்னு சொன்னது. ஏன்னா இதற்கு ஒரு இலக்கணம் ஒண்ணு இருக்குது. அவர்கள் வெளியில எல்லாருக்கும் நேர இப்படி ஒரு தகதகன்னு ஒரு ஜோதி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எப்பா ஒரு ஜோதியில மறைஞ்சிட்டாருப்பா, முடிஞ்சு போச்சு இந்த சாப்டர், அதை விடு, ஒரே இதுல முடிச்சு விடுவாங்க. அவரு ஏதோ ஒரு நெருப்பு மாதிரி வந்துச்சான், அந்த நெருப்புல எரிஞ்சு போயிட்டாரு. மற்ற பாதிகள் சொல்லுவாங்க சூடத்தை வச்சு அவரை எரிச்சிட்டாங்கன்னு சொல்லி. அதெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய பாவம், நாவினால் சொல்லாத சொல் அதெல்லாம். அப்போ அவர்கள் நான் உள்ளே இருக்க போறேன், சில காலம் 10-15 தினங்கள் உள்ளே இருக்க போறேன், நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா என்னை இறைவன் காட்டி கொடுக்க மாட்டாரு, அதை கண்டு அவநம்பிக்கை அடையாதீர்கள் என்று ஐயா சொன்னாங்க. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். பஞ்சாப்ல ஒரு சாமியார் ஒருவர், மிட்டாய் சாமியார்னு ஒரு சாமியாருங்க. அவர் வந்து இப்ப அடியமன் சொல்லி கொடுத்தேன் விளக்க வச்சு சாமி கும்பிடுங்கன்னு. இந்த விளக்கெல்லாம் வச்சு ஒரு சாமி கும்பிடல. நம்ம இந்த ஐயா மாதிரி ஒரு நல்ல ஞான நிலை, உற்ற நிலை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிவன் கோவில், அது ஒரு நிலைக்கு 4 கோபுரம் இருக்குங்களா, அது முதல் கோபுரத்துல ஒரு ஓரமா உள்ள ஒரு இடுக்குள்ள உட்கார்ந்துக்கிறாரு. அவரு அமர்ந்து கொள்கிறார். அப்படி அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில அவர் சிந்தை பூராவும் சிவத்தை நோக்கி நிற்குது.
அந்த சிவத்தை நோக்கினதுனாலே அவர் உடம்பெல்லாம் முன்ன சொன்னல, உடம்பெல்லாம் ஒளி நெறி பெற்றிடும் அப்படின்னு சொன்னல, அது மாதிரி ஒளி நெறி பெற்று விட்டது. அந்த அடியவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி பயின்று 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 முதிர்ந்து முக்தி அடையும் நாள் வந்து விட்டது. அது மாதிரி